தேர்வில் வா என்ற ஒரு வேர்ச்சொல்லை வினையெச்சமாக, பேரெச்சமாக, வினைமுற்றாக, வினையேளன பெயராக எவ்வாறு மாற்றுவாய் என்று கேட்பாங்க, அல்லது மாற்று சொல்லி கேட்பாங்க. இப்போ வா என்பது வேர்ச்சொல், அதாவது அதான் பகுதி. அதை மேலும் பிரிக்க முடியாது. மேலும் பிரிக்க முடியாதது தான் வேர்ச்சொல்னு பேர். அது பகாபதம். அதை வினையெச்சமாக மாற்றணும் அப்படின்னா வந்து அப்படின்னு மாற்றலாம். எப்படின்னா, வந்து என்பது முற்றுப்பெறல, போனான் என்ற ஒரு வினைச்சொல் வந்து தான் இந்த வந்து என்பதற்கு முற்று பெறுறதுனால, வினைச்சொல் எஞ்சி நிற்பதுனால வினையெச்சம் அப்படின்னு பேர். இப்போ அதே வா என்பதை வந்த அப்படின்னா, வந்த என்பது முற்று பெறல, ஆனால் மாணவன் என்கிற ஒரு பெயர் சொல்லை நம்ம இதோடு இணைச்சாதான் இந்த வந்த என்ற சொல் முற்று பெறும். இப்போ மாணவன் என்பது ஒரு பெயர் சொல். அந்த மாணவன் என்ற பெயர் சொல் இந்த வந்த என்பதற்கு எஞ்சி நிற்பதனால, மறைந்து நிற்பதனால அதுக்கு பெயரெச்சம் அப்படின்னு பேர். இப்போ வந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று. அதாவது வருதல் என்கிற வினை திணை, பால், எண், இடம், காலம் ஆகியவை தெளிவை உணர்த்தும். இப்போ திணை என்ன? உயர்திணை. வந்தான் என்பது. பால் என்ன? ஆண்பால். எண் என்ன? ஒருத்தன். இடம் என்ன? படற்கை. அவன் வந்தான்னு சொல்கிறான், அதனால் படற்கை. காலம் என்ன? இறந்த காலம். அப்போ திணைப்பால், எண், இடம், காலம் ஆகியவற்றை குறித்து அந்த வினை முற்று பெற்றுச்சுன்னா அது வினைமுற்று அப்படின்னு பேர். அது வினைமுற்று அப்படின்னு பேர். இப்போது வந்தவன் என்ற அந்த வா என்ற வார்த்தையை வந்தவன் அப்படின்னு நம்ம மாற்றினோம்னா அதுதான் வினையால் அணையும் பெயர்னு பேர். அதாவது இதுவும் திணை, பால், எண், இடம், காலம் காட்டும். இப்போ வந்தவன் அப்படின்னா திணை அப்படிங்கிறது உயர்திணை, பால் ஆண்பால், எண் ஒருத்தந்தான், இடம் படற்கை தான், காலம் இறந்த காலம்தான். அப்போது வினைமுற்றுக்கும் வினையாளன பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினைமுற்று அப்படிங்கிறது அந்த வினையை முற்று பெற்றதை குறிக்கிறது. ஆனால் வந்தவன் அப்படிங்கிறது அந்த வினையை குறிக்கல, அந்த வினையை செய்தவனை முன்னிலைப்படுத்துது. அப்போது வினை முற்று பெற்றதை, வருதல் என்ற வினையை முற்று பெற்றதை குறித்தா அது வினைமுற்றுன்னு பேர். வருதல் என்கிற வினையை செய்தவனை முன்னிலைப்படுத்தினா அது வினையாளனின் பேர். நன்றி, வணக்கம்.